மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் ஒரு மிஷனரி இயக்கம் 148 கோடி ஜனத்திரள் கொண்ட நம் தாய் திரு நாட்டிற்கு அப்போஸ்தலர் 4:12 படி மேலே வானத்திலேயும் கீழே பூமியிலேயும் மனிதர்கள் ரட்சிக்கப்பட இயேசு கிறிஸ்து நாமமே இல்லாதபடி வேறு நாமம் இல்லை என்பதை மேற்கே குஜராத், கிழக்கே திரிபுரா, தெற்கே தமிழ்நாடு, வடக்கே ஜம்மு காஷ்மீர் வரை 25 மாநிலத்திற்கும் அண்டை நாடாகிய நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் நாடுகளிலே 168 பணித்தளம் அமைத்து 138 விதமான ஜாதிகளுக்கு 210 மிஷனரிகளை கொண்டு நற்செய்தி அறிவிக்கிறோம். முடவர்கள் நடப்பதும், குருடர்கள் பார்வையடைவதும், குஷ்டரோகிகள் சுகமடைவதும், மரித்தோர் உயிர்த்தெழுவதும் பணித்தளங்களில் நடக்கிற அன்றாட அற்புதங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வசனத்திலே சொன்னதை எங்களுடைய பணித்தளங்களிலே நிறைவேற்றி வருகிறார். கடந்த 67 மாத எங்களுடைய ஊழியத்தின் விளைவாக 6265 பேர் திருமுழுக்கு பெற்று 626 கிராமங்களிலே முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் தேவனை ஆராதிக்கிறார்கள். சுமார் 2000க்கும் அதிகமான மக்கள் ஞானஸ்நானம் பெற காத்திருக்கிறார்கள். இதுவரையிலேயும் 41 கிராமங்களிலே ஆலயம் கட்டி பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். ஒரிசா, குஜராத், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், பீகார், பஞ்சாப், ஹரியானா, மேற்கு வங்காளம், யூபி, எம்பி ஆகிய பகுதிகளிலே ஆலய கட்டுமான பணி நடந்து வருகிறது. அனுபவமும் பயிற்சியும் பெற்ற மிஷனரிகள் 340 பேர் விண்ணப்பம் கொடுத்து நம்முடைய இயக்கத்தில் இணைய காத்திருக்கிறார்கள். பஞ்சாப், ஹரியானா, மகாராஷ்டிரா, யூபி பகுதிகளிலே 7 விடுதிகள் அமைத்து 448 விசுவாச குழந்தைகளுக்கு உணவு, உறைவிடம், தங்குமிடம் கொடுத்து அவர்களுக்கு கல்வி புகட்டுகிறோம். மணிப்பூர் கலவரத்தில் பாதிக்கப்பட்ட விசுவாசிகளுடைய குழந்தைகளுக்கு விடுதி அமைத்து அவர்களுக்கு ஆங்கில வழியிலே கல்வி போதித்து உணவு கொடுத்து பராமரித்து அவர்களை நடத்தி வருகிறோம். மாதம் ஒரு முறை ஆத்துமாவே தேடி என்கிற தமிழ் பத்திரிகையை கிறிஸ்தவ உலகத்திற்கு வெளியிடுகிறோம். ஆண்டுடைய வருகைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த பத்திரிகையை தயாரிக்கிறோம். என்னை கேளும், ஜாதிகளையே உங்களுக்கு சொந்தமாய் தருவேன் என்று சொல்லி சங்கீதம் 2:28 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். இந்த வசனத்தின்படி மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், எம்பி பார்டர் பகுதியிலே வாழ்கிற பௌரா ஆதிவாசி மக்கள் நாங்கள் கடவுளின் குழந்தைகள் என்று சொல்கிறார்கள். 10 to 12 வயதில் பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து திருமணம் ஆன உடனே அந்த குழந்தைகளுடைய கால்களிலே ஒரு விலங்கையை மாட்டி விடுகிறார்கள். இளம் வயதிலேயே கணவர்கள் மரிக்க இளம் வயதிலேயே இந்த குழந்தைகள் விதவைகளாகி அநேகர் விபச்சாரத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். ஆகவே இந்த குழந்தைகளை பராமரிக்கிறதற்காக மகாராஷ்டிரா நந்தூர்பார் என்ற இடத்துல ஒரு இடம் வாங்கி டாக்டர் கிறிஸ்டியம்மா மிஷன் சென்டர் என்கிற பெயரில் 15x10 என்ற ஒரு ஹால் கட்டுவதற்கு எங்களுக்கு ஆட்கள் தேவை. ஒரு ஹால் கட்டுவதற்கு 1 லட்சம் ரூபாய் தேவை. அந்த ஹாலில் யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்களோ அவங்களுடைய பெயர்களை எழுதி வைத்து நாங்கள் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அது மாத்திரமல்ல, ஆலயம் கட்டுவதற்கு ஏராளமான இடங்களிலே வாய்ப்புகள் பெருகி இருக்கிறது. சுமார் 90 இடங்களில் ஆலயம் கட்டுவதற்கு அஸ்திபாரம் போட்டு ஸ்பான்சர் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஆலயம் கட்டுவதற்கு 7 லட்சம் ரூபாயில பக்க ஆலயமும், 5 லட்சம் ரூபாயில 600 சதுரடியிலையும், 3 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாயில கச்சா ஆலயமும் கட்டுகிறோம். உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்கள் ஆலயம் கட்ட முன் வரலாம். ஆலயம் கட்ட நீங்கள் பணம் கொடுத்த பின்பு 3 மாதத்திலிருந்து 6 மாதத்துக்குள்ளாக உங்களுக்கு ஆலயத்துக்கு பிரதிஷ்டைக்கு நாங்கள் அழைப்பு கொடுப்போம். அருமையானவர்களே, இந்த இயக்கத்தில் பணிபுரிகிற மிஷனரிகளை ஸ்பான்சர் செய்வதற்கு எங்களுக்கு ஆட்கள் தேவை. ஒரு மிஷனரி ஸ்பான்சர்ஷிப் செய்வதற்கு 3000 ரூபாய் தேவை. அதே போல் ஆதிவாசி குழந்தையை படிக்க வைக்கிறதற்கு ஒரு பகுதி 600, முழுமையாக பொறுப்பெடுக்க 1200, மிஷனரிகளுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறதற்கு 1000 ரூபாய் தேவை. இந்த இயக்கத்தின் தேவைகளில் நீங்கள் பங்கெடுக்கிறதற்கு உங்களுக்கு ஒரு காணிக்கை பெட்டியை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆண்டவர் உங்களுடைய உள்ளங்களில் ஏவுவார் என்றால் இந்த காணிக்கை பெட்டிகளை வைத்து உங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள், உங்களுடைய வீட்டில் நடக்கிற நல்ல நாட்களில் ஆண்டவருக்கு என்று ஸ்தோத்திர காணிக்கை எடுத்து வைப்பீர்கள் என்றால் ஆலயம் கட்டுவதற்கு இந்த பணங்களை பயன்படுத்துவோம். அருமையானவர்களே, இந்தியர்கள் ஒருவரும் நரகம் கூடாது,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிற அந்த ரட்சிப்பை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் பரலோகம் செல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வருகைக்கு நம்முடைய இந்திய நாட்டை ஆயத்தப்படுத்துகிற இந்த மிஷினரி ஊழியத்தில் உங்களுடைய பங்குகள் தான் என்ன? ஜெபியுங்கள், திட்டமிடுங்கள், பங்கிடுங்கள். இந்த மிஷினரி பணியில் ஈடுபடுகிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே. உங்களுடைய பங்குகள் என்ன?